சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சேரும்படி தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தேமுதிக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. இந்நிலையில் தேமுதிக முன்னிருக்கும் கூட்டணி வாய்ப்புகள் குறித்து தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்ட நிலையில் அனைவரின் பார்வையும் தேமுதிகவை நோக்கி திரும்பியது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய வேண்டும் என்ற அழைப்பை திமுக தரப்பு வெளிப்படையாக அறிவித்தது. தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நேரடியாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பே போதுமானது. ஆக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிற நேரத்தில் நிச்சயமாக அவரோடு பேசி ஒரு நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திமுகவின் அழைப்பு இப்படி இருக்க, காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். நேற்று 12 மணிக்கு அறிவிச்சாங்க. 12:30 மணிக்கு நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எந்த அளவு கமெண்ட்ஸ் அதை பற்றி வந்திருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்களாகி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஏன்னா கடந்த பல ஆண்டுகளாக நடந்த எவ்வளவோ ஊழல்கள், பல பிரச்சனைகளுக்கு இவங்க 2 பேரும் தான் இங்கே காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக இன்னைக்கு எல்லா ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்காங்க. அங்கேயும் அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. எதுக்காகன்றது நம்மளுக்கு தெரியாது. அது கலைஞர் அவர்களை தான் கேட்கணும். திமுக கூட்டணியை புறக்கணிக்கும் பட்சத்தில் தேமுதிகவின் முன் இருக்கும் கூட்டணி வாய்ப்புகள் பாரதிய ஜனதாவும் மக்கள் நல கூட்டணியும் தான். பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்துவிட்ட நிலையிலும் இரு கட்சிகளிடையே கடந்த கால உறவுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போதும் அந்த கட்சியுடன் தேமுதிக இணையும் வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகிறது. தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மக்கள் நல கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. தேமுதிகவிற்கு உள்ள 5% வாக்குகளை மக்கள் நல கூட்டணியும் பாரதிய ஜனதாவும் குறிவைத்து செயல்பட்டு வரும் நிலையில் 20ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டில்தான் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்கின்றனர் தேமுதிகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள். புதிய தலைமுறைக்காக தேவப்பிரியன்.